பேஸ்பால்னா இப்படி தாண்டா விளையாடணும்னு ஒரே ஓவரில் அடுத்தடுத்து ரோஹித் சர்மா சுவன்கில் சதம் அடிச்சு சம்பவம் பண்ணி பல சாதனையை முறியடிச்சிருக்காங்க. இவங்க 2 பேரும் எப்படி செஞ்சுரி அடிச்சாங்க, என்னென்ன சாதனை படிச்சிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நடந்துட்டு இருக்க இந்திய விசஸ் இங்கிலாந்து இவங்க 2 பேருக்கும் இடையான 5வது இறுதி டெஸ்ட் மேட்ச்ல முதல்ல பேட்டிங் ஆடிய இங்கிலாந்து அணி இந்திய அணியுடைய சுழல்பந்து வீச்சை தாக்கு பிடிக்க முடியாம அடுத்தடுத்து விக்கெட் ஆகி 57.4 முடிவில் 10 விக்கெட்ல பெருக்கி 218 ரன்கள் மட்டுமே அடிச்சாங்க. இங்கிலாந்து பேட்டிங் தரப்புல ஜாக் கார்லி 78 ரன் அதிகபட்சமா அடிச்சிருந்தாங்க. மற்றபடி யாரும் சொல்லிக்கிறபடி ஒழுங்கா விளையாடல. இதிரி பந்துவீச்சு தரப்புல குல்தீப் 5 விக்கெட்டும், அஸ்வின் 4 விக்கெட்டும், ஜடேஜா 1 விக்கெட் எடுத்து சம்பவம் பண்ணாங்க. 218 ரன் தான் இந்தியாவுக்கு இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸ்ல டார்கெட்டா வச்சாங்க. இதனால இந்திய அணி தொடக்கத்திலிருந்து அதிரடியா விளையாண்டாங்க. இந்திய அணியை சேர்ந்த HG ஜெய்ஸ்வால் பேஸ்பால் நான் விளாடுறேன்னு அதிரடியா விளையாண்டாங்க. இருந்தாலும் அவர் 58 பாலுக்கு 57 ரன், 5 பவுண்டரி, 3 6, 98 விக்கெட் இருக்கும்போது பசீர் போட்ட பால்ல செம்பிட் ஆயிட்டு அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டார். ஜெய்ஸ்வால் இருந்த ஃபார்முக்கு களத்தில் நின்று இருந்தா டபுள் செஞ்சுரியே போத்திருக்கலாம். அந்த அளவுக்கு அதிரடியா விளையாண்டுட்டு இருந்தார். ஸோ அதற்கப்புறம் உள்ள வந்த சுவன்கில் ரோஹித் சர்மா முதல் நாள்ல முடிக்க, இன்னைக்கு 2வது நாள்ல சுவன்கில் ரோஹித் சர்மா தொடக்கத்திலிருந்து அதிரடியா விளையாண்டாங்க. இதுல 2 பேருக்கும் யார் முதல்ல செஞ்சுரி அடிப்பாங்கன்னு ஒரு போட்டியே இருந்துச்சு. அந்த அளவுக்கு 2 பேருமே பாத்தீங்கன்னா அதிரடியா போட்டியை கொண்டு போனாங்க. இங்கிலாந்து அணி இவங்க 2 பேருடைய விக்கெட்டை எடுக்க முடியாம தடுமாறினாங்க. இவங்க 2 பேரும் 150 ரன்களுக்கு மேல பார்ட்னர்ஷிப் அமைச்சு சம்பவம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதிரடியா விளையாண்ட ரோஹித் சர்மா 54வது ஓவர்ல சதம் அடிச்சிருப்பாரு. ரோஹித் சர்மா இந்த மேட்ச்ல தற்போது நாட் அவுட் பேட்ஸ்மேனா 160 பாலுக்கு 102 ரன், 13 பவுண்டரி, 3 6 அடிச்சு கிரீஸ்ல இருக்கார். அதே ஓவர்ல 5வது பால்ல 6 அடிச்சு சதத்தை பூர்த்தி பண்ணாரு சுவன்கில். இவங்க 2 பேரும் சதம் அடிக்கிறது மூலம் ஒரு சில முக்கிய சாதனைகளை முறியடிச்சிருக்காங்க. இதுல ரோஹித் சர்மா கேப்டனா இந்த டெஸ்ட் சீரியஸ்ல 3வது டெஸ்ட் மேட்ச்ல சதம் அடிச்சார். 4வது டெஸ்ட் மேட்ச்ல அரை சதம் அடிச்சார். இந்த 5வது டெஸ்ட் மேட்ச்ல சதம் அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்கார். மேலும் தற்போது கிரிக்கெட் பிளேயர்களா விளையாண்டுட்டு இருக்க வீரர்கள் லிஸ்ட்ல அதிக சதம் அடிச்ச வீரர்கள் பட்டியல ரோஹித் சர்மா 3வது இடத்துல 48 சதம் அடிச்சு இருக்கார். மேலும் கேப்டனா டெஸ்ட்ல 1000 ரன்களை கடந்த 10வது இந்திய வீரர் அப்படிங்கிற சாதனையை கேப்டனா ரோஹித் சர்மா படிச்சிருக்கார். மேலும் டெஸ்ட், ODI, T20 3 ஃபார்மேட்லையும் கேப்டனா 3 வடிவ ஃபார்மேட்லையும் 1000 ரன்களை கடந்த வீரர்கள் லிஸ்ட்ல ரோஹித் சர்மா 6வது இடம் பிடிச்சி முக்கிய சாதனையை முறியடிச்சிருக்கார். இதே போல சுவன்கிலும் இந்த மேட்ச்ல சதம் அடிக்கிறது மூலம் வெறும் 24 வயதுல 11 சதம் அடிச்சு சம்பவம் பண்ணியிருக்கார். சுவன்கில் ODI 6 சதமும், டெஸ்ட்ல இந்த சதத்தை சேர்த்து 4 சதமும், T20 1 சதம் அடிச்சு 11 சதம் 24 வயதுல அடிச்சிருக்கார். மேலும் சுவன்கில் ஓபனிங் வீரரா களமிறங்கி 3வது நாடுல தற்போது இந்த சீரீஸ்ல விளையாண்டு பல சம்பவம் பண்ணியிருக்கார். அதாவது இந்த சீரீஸ்ல 3வது நாடுல விளையாண்ட சுவன்கில் முதல் டெஸ்ட் மேட்ச்ல ஒழுங்கா விளையாடலை. 2வது டெஸ்ட் மேட்ச்ல 100, 3வது 4வது டெஸ்ட் மேட்ச்ல அரை சதம், 5வது டெஸ்ட் மேட்ச்ல 100 அடிச்சு அவருடைய ஃபார்மை நிலைநிறுத்தியிருக்கார். ஸோ ரோஹித் சர்மா சுவன்கிலுடைய இந்த மிரட்டலான ஃபார்மை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இந்தியன் இங்கிலாந்துக்கு எதிராக எவ்வளவு டார்கெட் வைப்பாங்க அப்படி ஒரு கருத்தை கமலா பண்ணுங்க.